அனைவருக்கும் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரசாங்க அமைப்புகள், பாலிட்டியில அரசாங்க அமைப்புகள் பார்க்க போறோம். இது 9th புக்ல குடிமையில லெசன் நம்பர் 1. வாங்க பார்ப்போம். அரசாங்கம்னா என்ன? அரசாங்கம்னா ஒரு நாட்டை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். சோ இதோட வகைகள் பார்ப்போம். வகைகள் ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சினா என்ன? உயர்குடியின மக்கள் ஆட்சி செய்வதுதான் உயர்குடியாட்சி. இப்ப நமக்கு எப்படி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த உயர்குடியாட்சி இருக்க நாடுகள்ல உயர்குடியின மக்கள் டைரக்டா அவங்களே அதிகாரத்தை எடுத்து ஆட்சி செய்வதுதான் உயர்குடியாட்சி. இது என்ன அந்த நாடுகளை ஃபாலோ பண்றதுங்கிறதா இம்பார்ட்டன். ஏன்னா இதுல இருந்தா நிறைய கொஸ்டின் டிஎம்சி கேட்டுருக்காங்க. அடிக்கடி அந்த மத குருமார்கள் ஆட்சின்னு ஒன்று இருக்கும், வரப்ப சொல்றேன். அந்த கொஸ்டின் அடிக்கடி வந்துருக்கு டிஎம்சில. இப்போ அவங்க உயர்குடியின ஆட்சிகளை ஃபாலோ பண்ற நாடுகள் எது இருக்குன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின். இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின். ஸ்பெயின்ல என்ன பண்றாங்க? இந்த உயர்குடியின ஆட்சியை ஃபாலோ பண்றாங்க. இரண்டாவது என்னது? முடியாட்சி. முடியாட்சினா என்ன? முடியாட்சி நமக்கு தெரியும், முடிசூடுவது. முடிசூடுவது என்ன? ராஜாக்கள் ஆள்வது, அரசர்கள் ஆள்வது தான் முடியாட்சி. ஓகேங்களா? அரசர்கள் ஆள்வது முடியாட்சி. இதே நாடுகள் ஃபாலோ பண்றாங்கன்னா பூட்டான், ஓமன் மற்றும் கத்தார். ஓகேங்களா? பூட்டான், ஓமன் மற்றும் கத்தார்ல இந்த அரசாங்க முறையை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே குடியாட்சியை பார்த்தாச்சு, முடியாட்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மூன்றாவது வகை அரசாங்கம். மூன்றாவது வகை என்னது? தனிநபர் ஆட்சி. இப்போ முடியாட்சினா ராஜாக்கள்னு பார்த்தோம். தனிநபர் ஆட்சி. முடியாட்சினாலும் அரசர் ஒருத்தர் தான் ஆட்சி செய்யறாரு. தனிநபர் ஆட்சினா அப்புறம் அதுக்கும் அரசர் ஒரே ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிநபர் ஆட்சினா அங்க முடியாட்சிங்கிற இடத்துல அரசர்கள் ஆட்சி செய்வாங்க. தனிநபர் ஆட்சிகள்ல சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? நம்ம ஹிட்லர் மாதிரி ஆளுங்களாம் ஆட்சி செய்ததுன்னா தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி. அப்புறம் என்ன, எந்தெந்த நாடுகள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. சவுதி அரேபியா மற்றும் வடகொரியா. சவுதி அரேபியாவும் வடகொரியா ஃபாலோ பண்றாங்க. வடகொரியாவில் ஃபாலோ பண்றாங்க தனிநபர் ஆட்சி. நாலாவது சிறுகுழு ஆட்சி. சிறுகுழு ஆட்சி. நாலாவது சிறுகுழு ஆட்சினா ஒரு சிறு குழுவா இருந்து ஆட்சி செய்வாங்க. எப்படி நம்ம பாராளுமன்றத்துல எம்எல்ஏ எம்பிகள்லாம் ஒரு அமைப்புகளா இருந்து ஒரு கட்சியில இருந்து ஆட்சி செய்வாங்க. இப்போ ஒரு கட்சி ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆட்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கட்சி ஆட்சி என்ன பண்ணாங்க? எல்லாரையும் தேர்ந்தெடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆட்சி செய்வாங்க. அதே மாதிரிதான் சிறுகுழு ஆட்சியில என்ன பண்ணாங்க? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இதை அரசாங்கத்தை நிர்வகிக்கிறது தான் சிறுகுழு ஆட்சி. இது எந்தெந்த நாடுகளில் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சோவியத் யூனியன். நெக்ஸ்ட் நம்ம சீனா, வெனிசுலா மற்றும் வடகொரியா. சீனா, வெனிசுலா, வடகொரியா. இந்த நாடுகள்லாம் ஃபாலோ பண்றது என்னது? சிறுகுழு ஆட்சி. இப்ப சிறுகுழு ஆட்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப் என்ன? நெக்ஸ்ட் டைப் இதுதான் முக்கியமான ஒரு டைப், மத குருமார்கள் ஆட்சி. ஓகேங்களா? மத குருமார்கள் ஆட்சி. மதகுரு ஆட்சி. ஓகேங்களா? மதகுரு ஆட்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மதகுருக்கள் ஆட்சி செய்வது மதகுரு ஆட்சி. எல்லாத்துலயுமே டெஃபினிஷன் இருக்கு. நமக்கு இது டெஃபினிஷன் கூட அவ்வளவு முக்கியம் இல்லை. முக்கியமானது என்னன்னா எந்தெந்த நாடுகள் இதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. மதகுரு ஆட்சி வந்து ஃபாலோ பண்றது வாட்டிகன். வாடிகன் என்ன ஃபாலோ பண்றாங்க? மதகுருமார்கள் ஆட்சியை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? முக்கியமான ஒரு இது பாயிண்ட். ஏன்னா அடிக்கடி வாடிகன் இந்த மதகுருமார்களை ஃபாலோ பண்ணும் இது எந்த நாடு, மதகுருமார்கள் ஆட்சியை ஃபாலோ பண்ற நாடு எது அப்படின்னு அடிக்கடி டிஎம்சி சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம வச்சுங்க வாடிகன். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு? மக்களாட்சி. நம்ம ஃபாலோ பண்ற மக்களாட்சி இருக்கு. அதே மாதிரி குடியரசு. மக்களாட்சி, குடியரசுங்கிறது அர்த்தம். மக்களாட்சி ஃபாலோ பண்றது என்னென்ன? இந்தியா, அமெரிக்கா,
பிரான்ஸு, ஓகேங்களா, எல்லாமே பிரான்ஸ் எல்லாமே மக்களாட்சி ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் குடியரசு. குடியரசு பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கு. ரெண்டுமே இந்தியா, ஆஸ்திரேலியா வந்து குடியரசு ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, இப்போ அரசாங்க அமைப்புகள் பார்த்துட்டோம். அரசாங்க அமைப்புகள் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ மக்களாட்சினா என்ன, குடியரசுனா என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இதான் நெக்ஸ்ட் வகுப்புல பார்ப்போம். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.